அர்ஷத் நதீம் இவர் ஒலிம்பிக் போட்டியில் ஈட்டி எறிதல் அதில் பிரிவில் கலந்துக்கிட்டார். இவர் ஈட்டி எறிந்த தூரத்தின் அளவு 92.97 மீட்டர் தூரத்துக்கு ஈட்டி எறிஞ்சு தங்கப்பதக்கத்தை பாகிஸ்தான் நாட்டுக்கு வாங்கி கொடுத்துருக்காரு. நம்ம இந்தியா சார்பாக கலந்துக்கிட்ட நீரஜ் சோப்ராவை ஜெயிச்சு இவர் முதல் பரிசை தட்டி சென்றார் ஒலிம்பிக்கில். இவர் 1997ஆம் ஆண்டு பிறந்திருக்கார். இவரோட வயசு 27. இவருடைய வெற்றி பாகிஸ்தான் நாடு முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்பட்டுச்சு. தெரு வீதிகளெல்லாம் ஊர்வலம் கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. இவர் வெற்றி வாகை சூடினதுக்கு அந்நாட்டு அரசு பரிசுகள்லாம் அறிவிச்சிருந்தாங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த தகவல் என்ன அப்படின்னா, அர்ஷத் நதீமோட மாமனார் அவருக்கு ஒரு விலை உயர்ந்த பரிசு ஒன்று கொடுத்துருக்காரு. ஒருவேளை நம்ம நினைக்கலாம், காரு பங்களா அந்த மாதிரி ஏதாவது அவருக்கு விலை உயர்ந்த பரிசு கிடைக்கும், அவங்க குடும்பத்தார் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கலாம். ஆனால் அவருக்கு கொடுத்த ஒரு பரிசு என்ன அப்படின்னா, இவர் ஒலிம்பிக்கில் தங்கப்பதக்கம் வென்றதுக்கு அர்ஷத் நதீமுடைய மாமனார் முகமது நவாஸ் ஒரு எருமை மாட்டை பரிசாக கொடுத்துருக்காரு. இவர் ஒலிம்பிக்கில் வெற்றி பெற்றதை கௌரவிக்கும் வகையிலையும் கொண்டாடும் வகையிலையும் அவருடைய மாமனார் அவருக்கு ஒரு எருமை மாட்டை பரிசளிச்சிருக்காரு. எருமை மாடுன்னும் போது நம்ம அதை ஒரு கேவலமான விலங்காக பார்ப்போம். என்ன எருமை மாடை போய் பரிசளிச்சிருக்காங்களே, ஒரு பசு மாடு கொடுத்துருக்கலாம், ஒரு காளை மாடு கொடுத்துருக்கலாம் அப்படின்னு நினைப்போம். ஆனால் அந்த நாட்டுடைய சடங்காச்சாரம் பிரகாரம், அந்த நாட்டுடைய கலாச்சாரத்தின் பிரகாரம் எருமை மாடு அப்படிங்கிறது ரொம்பவே போற்றி மதிக்கத்தக்கக்கூடிய ஒரு விலங்காம். அந்த எருமை மாடு வைத்திருக்கிறவங்கெல்லாம் ரொம்ப கௌரவமான ஆட்கள் அப்படின்னு தகவல்கள்லாம் வெளியாகுது. அதனால தான் ஒலிம்பிக்கில் ஈட்டி எறிதலில் தங்கப்பதக்கம் வென்ற அர்ஷத் நதீமுக்கு அவங்க மாமனார் முகமது நவாஸ் எருமை மாட்டை பரிசளித்து அவரை கௌரவப்படுத்தியிருக்காரு. அந்த நாட்டு வழக்கத்தின்படி எருமை மாடுங்கிறது பெருமையான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க.